வெல்கம் டு டாசன்ட் டெசிபிள் ட்ரீம் டெக்னாலஜிஸ். என்னோட பேர் அஜய். Kubernetes in 30 Days சீரீஸோட 10th வீடியோவில் இருக்கோம். இன்னைக்கு வீடியோவில் Kubernetes டெப்ளாய்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸில் செகண்ட் ஸ்ட்ராட்டஜி ரீக்ரியேட்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். நேற்று வீடியோவில் ரோலிங் அப்டேட் பற்றி பார்த்துருந்தோம். வித்தவுட் ஜீரோ டவுன் டைம், அந்த அப்ளிகேஷன் டவுன் ஆகுதுன்றது தெரியாமலே அப்டேட் பண்ணுறது, அது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு செகண்ட் டைப், அதாவது ரீக்ரியேட்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகும், அதுக்கான சேஞ்சஸ் நம்ம என்ன பண்ணோம் மேனிஃபெஸ்ட்ல அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஸோ இப்போ ஸ்க்ரீனில் இருக்க இமேஜ் ஆர் ஸ்லைடை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய சான்ஸ் இருக்கு. ஸோ இமேஜில் ஃபர்ஸ்ட் குவார்ட்டரில் இருக்க வெர்ஷன் 1 2 பாட் ரன் ஆகிட்டு இருக்கு. செகண்ட் குவார்ட்டரில் அந்த 2 பாடுமே டெலிட் ஆயிருக்கு. டெலிட் ஆனதுக்கு அப்புறமா தெர் இஸ் அ வெயிட்டிங் டைம் ஆர் டவுன் டைம், யூ கேன் சே. அந்த டவுன் டைம் இருக்கும்போது வெர்ஷன் 2ல 2 பாட் அப் ஆயிருக்கு. ரோலிங் அப்டேட் பார்த்தீங்கன்னா 50% பழசை டெலிட் பண்ணிட்டு 50% புதுசை வைப்பாங்க. அண்ட் தென் பேலன்ஸ் இருக்க 50% டெலிட் பண்ணுவாங்க. பட் ரீக்ரியேட்னும் போது அப்படி 50-50யாக போகாமல் மொத்தமாக டெலிட் ஆயிரும் ஓல்டு வெர்ஷன். மொத்தமாக டெலிட் பண்ணிட்டு புது வெர்ஷனை அப்டேட் பண்ணுறது. இதை மேனுவலாக பண்ணாமல் டெப்ளாய்மெண்ட்லேயே ஸ்ட்ராட்டஜி டைப்பை மென்ஷன் பண்ணோம்னா நமக்கு ஏற்ற மாதிரி நடக்கும். பட் ரீக்ரியேட் பண்ணும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்க மொத்த பாடுமே கில் பண்ணிட்டு தான் கிரியேட் ஆகுறதுனால there will be some downtime. அண்ட் இந்த இந்த மேனிஃபெஸ்ட்டுக்கு நீங்கள் என்ன சேஞ்சஸ் பண்ணணும்னா, சேம் சூப்பர் மாரியோ எக்ஸாம்பிள். ஸோ இதில் லைன் நம்பர் 8 and 9 ஸ்ட்ராட்டஜி, அது கீழே டைப், அந்த டைப்பில் ரோலிங் அப்டேட்டுக்கு பதிலாக ரீக்ரியேட்னு மென்ஷன் பண்ண போகிறோம். ரீக்ரியேட், தட்ஸ் இட். ஸோ இதை அப்படியே சேவ் பண்ணிவிட்டு kubectl apply -f mario டெப்ளாய்மெண்ட்ஸ் கிரியேட் ஆயிருக்கு. இப்போ பாட் பார்த்தீங்கன்னா ஒரு 10 செகண்ட்ஸ் ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகே, ஒரு 20 செகண்ட்ஸ் ரன் ஆயிருக்கு. ஸோ இப்போ அகெயின் அதே மேனிஃபெஸ்டில் ஒரு சின்ன சேஞ்ச். போன வீடியோவில் பார்த்த மாதிரி பெருசாக எந்த சேஞ்சும் பண்ணல. அந்த லேட்டஸ்ட்னு போட டேகை மட்டும் ரிமூவ் பண்ணுறேன். kubectl apply, இப்போ கெட் பாத் கொடுத்தனா எனக்கு ரெண்டுமே சேம் டைமில் இருக்கும். ஏஜ் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே 2 செகண்ட்ஸ் பிஃபோர். ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு பாட் ஒரு டைமில், இன்னொரு பாட் இன்னொரு டைமில் கிரியேட் ஆகிருக்கும். பட் இங்கே அப்படி இல்லாமல் மொத்தமாக டெலிட் ஆகிட்டு கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இதுதான் ரீக்ரியேட். ரீக்ரியேட்னும் போது மொத்தமாக இருக்க எல்லாமே டெலிட் ஆகிட்டு ரீக்ரியேட் ஆகுறது தான் ரீக்ரியேட். ஸோ இங்கே உங்களுக்கு டவுன் டைம் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். ஸோ இதோட டெப்ளாய்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி முடிச்சுக்கலாம். இதுக்கு அடுத்த வீடியோவில் இருந்து நேம் ஸ்பேஸ்னா என்ன, அந்த நேம் ஸ்பேஸ் எப்படி யூஸ் பண்ணுறன்றதை பற்றி பார்ப்போம். தேங்க்யூ.